சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இன்னையில இருந்து 12 ராசிகளுக்குமான தினசரி ராசி பலன்களை பத்தி பார்க்க இருக்கிறோம். நம்மளோட சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க ரொம்பவே அபரிமிதமான ஒரு ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. இனியும் உங்களோட அந்த ஆதரவு தொடரும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். இன்று 2024 வருடம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி, குரோதி வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய திதி அதிகாலை 4:55 வரை சதுர்த்தசி திதி, அதன் பிறகு அமாவாசை திதி. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:35 வரை விசாகம் நட்சத்திரத்திற்கும், அதற்கு பிறகு அனுஷம் நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்குமான தினசரி ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம். மேஷராசிக்காரர்கள் இன்று சவாலான பணிகளை செய்து முடிப்பீர்கள். உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சுப காரியங்களில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்று. பூர்வீக பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாகன பழுதுகளை சரி செய்வதற்கும் சிறு தூர பயணங்கள் செல்வதற்கும் ஏற்றமான ஒரு நாள். மேஷராசி பெண்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களது அன்றாட பணிகளில் ஒரு சில ஞாபக மறதி ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பையும் கொடுக்காமல் போகலாம். அதனால் மேஷராசி பெண்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். ரிஷபம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களோட குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். கலகலப்பான ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா நிலவும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய உற்சாகத்தால் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் தேடி வந்து சேர்ந்து கொள்வார்கள். சகோதரர்கள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் ஏற்படலாம். ரிஷபராசி பெண்களுக்கு உங்களுடைய நட்பு மூலமாக ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். அடுத்து மிதுனம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று ஒரு சில விஷயங்களில் உங்களது அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடங்களில் ஒரு சில விவாதங்களும் நெருக்கடிகளும் தோன்றி மறையலாம். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அதிக அளவிலான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் திடீர் வெற்றி என்பது கிடைக்கும். உத்தியோகத்தில் புதுவிதமான சவால்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரலாம். மிதுனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சிந்திச்சு செயல்படுங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அடுத்து கடகம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இன்று கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகளால் ஒரு சில நெருக்கடிகள் உங்களுக்கு உண்டாகும். கனிவான சாந்தமான பேச்சுக்கள் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். பிற மொழி பேசும் மக்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. செய்யும் தொழிலில் முயற்சிக்கேற்ற லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களுக்கு வேலையில் நாட்டமில்லாத ஒரு சூழல் ஏற்படும். அதே நேரம் நெருக்கடிகளை சமாளித்து நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அடுத்ததா சிம்மம். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். மனதளவில் புதிய உற்சாகம் பிறக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களிடம் உதவிகளை கேட்டு வந்து நிற்கலாம். அரசு மூலமாக ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க குழந்தைகளோட கல்வியில இன்று முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படும். உங்களோட முயற்சிகள்ல சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். குழந்தைகளோட எதிர்காலம் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் இன்றைய நாள்ல கண்டிப்பா கொடுக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்ததா கன்னி. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காரிய தடைகள் இன்று முழுமையாக விலகும். வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்களும் நெருக்கடிகளும் படிப்படியாக குறையும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக ஒரு சில உதவிகளும் கிடைக்கும். வேலை சம்பந்தமான பயணங்களில் வீண் அலைச்சல்களை சந்திப்பீர்கள். வாகன பழுது உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும். கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை துணையை நீங்க முழுமையா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
உங்களது சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக ஒரு சில நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். சரியாக திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளும் கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். அடுத்ததா துலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் முழுமையாக விலகும். நீங்கள் செய்து முடிக்க நினைத்த பணிகளை சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்கள் கூட இருப்பவர்களின் சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள். சகோதரர்கள் மூலமாக காரிய சித்தி ஏற்படும். ஒரு சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் குழந்தைகளின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களது பிரார்த்தனைகள் பலிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் உங்களுக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் ஏற்படும். மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவதன் மூலமாக ஒரு சில நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அடுத்ததா விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று நீங்கள் திடீர் முடிவுகளை எடுப்பதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. தேவையில்லாம புதிய முயற்சிகள் எதிலையுமே இறங்காதீங்க. விபரீத ஆசைகள் அப்படிங்கிறது இன்று உங்களுக்கு ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்கள் உங்களது வாடிக்கையாளர்களிடம் கோபத்தை குறைத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள். எதிர்பாராத திடீர் பயணங்கள் நீங்க போறதுக்கும் அந்த பயணங்கள் மூலமா ஒருவித சோர்வு உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் இன்றைய நாளில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிக ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி யோசித்து நிதானமா முடிவுகளை எடுங்க. உங்களுக்கு விரைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளா இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களது அனுபவ அறிவை பயன்படுத்தும் போது ஒரு சில விரைய செலவுகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு நிறம். அடுத்ததா தனுசு. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல உங்களுக்கு புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்து வந்தால் உங்களுக்கு ஏற்படும் திடீர் இழப்புகளை தவிர்க்க முடியும். உங்களுடைய வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றமும் ஆக்கப்பூர்வமான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல இருந்துட்டு வரக்கூடிய குழப்பங்கள் இன்று முழுமையாக விலகும். இறை வழிபாடு உங்கள் மகிழ்ச்சியில் நிம்மதியை ஏற்படுத்தும். குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அடுத்தது மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வம்பு வழக்குகள்ல இருந்து நீங்க ஒதுங்கி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள்ல எந்த காரணத்தை கொண்டு நீங்க தலையிடாதீங்க. எதிர்பார்த்த ஒரு சில உதவிகள் உங்களுக்கு சரியான நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாம் இன்றைய நாளில் முழுமையாக விலகும். மகர ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் மூலமாக ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் கணவர் வழி சொந்தங்கள் உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்களை ஏற்படுத்துவார்கள். மதி நுட்பத்தோடு பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். தேவையான பணம் தேவையான நேரத்தில் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். பணவரவு சிறப்பாகவே இருந்தாலும் வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் கண்டிப்பாக ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுமையான விஷயங்களில் நிறைய ஆர்வம் என்பது ஏற்படும். புதுசா எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேட்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். கடவுள் பக்தி 2 மடங்காக அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்ததா மீனம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் தந்தை மூலமா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது இன்று உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை கொடுப்பாங்க. எதிர்பாராத ஒரு சில செலவுகளால் மனக்குழப்பமும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மேல் அதிகாரிகள் எதிராக இருப்பார்கள். மீனராசி பெண்களை பொறுத்தவரை இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக வீண் பழிகளையும் நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம்.